குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் வித்து இன்வென்ட்ரி சம்ம இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணாமலே எப்படி நாம் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் செஞ்சு போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக டேலியில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரெண்டு வகை. ஒன்று அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி, இன்னொன்று அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி. ஓகேவா? தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங் இன் டேலி. ஒன்று அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி, இன்னொன்று அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி. அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி யார் மெயின்டைன் பண்ணுவா? அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி யார் மெயின்டைன் பண்ணுவா? அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, டாக்டர்ஸு, ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. த பர்சன் ஹூ ஆர் நாட் ரெக்வயர்டு டு மெயின்டைன் த இன்வென்ட்ரி, தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஓகேவா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸ், லாயர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இன்வென்ட்ரி கிடையாது. இவங்க சர்வீஸை பணமாக்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, மளிகை கடைக்காரங்க மாதிரி ஸ்டாக் ட்ரேடர்ஸ், வாங்கி விற்கிறாங்க இல்லையா பொருளை, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பொருளை தயார் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறவங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பொருளை தயார் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, அவங்களும் ப்ரொடக்ஷன் கம் மேனேஜ் பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்களும் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு கேட்டகரி சொன்னேன், அக்கௌண்ட்ஸு வித்தவுட் இன்வென்ட்ரி, அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி. இப்போ சம்டைம்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த வித் இன்வென்ட்ரியே சில சமயம் அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரியாகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியை அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரியாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அஷ்யூம் பண்ணிக்க, நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் டேர்ன் ஓவர் பண்ணுற, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற, ரைட்டா? உன்னுடைய பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் இன்வாய்ஸை கொண்டு வந்து சீனிவாசன் சார்கிட்ட கொடுத்து, சார் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுங்க, இந்தாங்க அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க கையில். நான் வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், உங்களுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். பார்த்துட்டு இதையெல்லாம் என்ட்ரி பண்ணி ஜிஎஸ்டியில் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, சார் ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன் நான். உங்களால் 50,000 கொடுக்க முடியாது சார், எவனா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணால் மாதம் 50,000 கொடுப்பானுன்னா பைத்தியமா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் என்ன சார் பண்ணுறது? எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் வேணா ஒரு 1000 ரூபா தரேன் சார், இல்லை 2000 ரூபா தரேன், அதோட முடிச்சிங்க, எனக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளோதான், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் என்ன வேணா பண்ணீங்க அப்படின்னு. ஆனால் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி வேணும். ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரினா என்ன? நீ என்ன ப்ராடக்ட்டு எந்த ஹெச்எஸ்எனில் வாங்கியிருக்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு அவுட்புட் எது மேட்சாக இருக்கா இல்லையா, இதையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரியெல்லாம் இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணால் தான் வருமே. ஆனால் டேலியில் மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த ஹெச்எஸ்என் ப்ரொவிஷன் இதை வந்து இன்வென்ட்ரி மாத்திரம் இல்லாமல், இதே இன்வென்ட்ரியை இந்த ஹெச்எஸ்என் மெயின்டைன் பண்ணி தான் என்ன கிடைக்குமோ அந்த ஃபீலிங் வர மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், அக்கௌண்ட்ஸ்லையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது கம்பெனிகள் யாராவது வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டால், அந்த மாதிரி இன்வென்ட்ரி நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். பட் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணினா என்ன ரிசல்ட் உனக்கு தேவையோ, என்ன ரிசல்ட் உனக்கு கிடைக்குமோ, அந்த ரிசல்ட்டு நான் மெயின்டைன் பண்ணாமலே உனக்கு எடுத்து கொடுப்பேன். அதுதான் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. ஸோ அக்கௌண்ட்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி 2 மாடல் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை வந்து எப்படி சார் டேலியில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வித் இன்வென்ட்ரியை வித்தவுட் இன்வென்ட்ரியாக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா F11 F3ல ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். F11 F3ல ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணினதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஜிஎஸ்டி லெட்ஜர் என்னென்ன லெட்ஜர் வரும் அப்படின்னாக்க, இங்கே நான் சொன்ன லெட்ஜர்லாம் வரும். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், லோக்கல் சேல், இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சென்ட்ரல், இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஸ்டேட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸுக்கு ஜிஎஸ்டி லோக்கல் சேல், அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சென்ட்ரல், அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் ஸ்டேட்டு, ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு, சிஜிஎஸ்டி பேபிள் அக்கௌண்ட், எஸ்ஜிஎஸ்டி பேபிள் அக்கௌண்ட், ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் போடணும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா லெட்ஜரும் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். F1 F3ல போய்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு, ஆல்ட் ஜியை யூஸ் பண்ணி எங்கேருந்து வேணாலும் கோ டு மாஸ்டர் போயிட்டு, அங்கே உங்கள் ப்ராடக்ட்டுக்கான உங்களுக்கு என்ன கேட்டகரி, என்ன ஹெச்எஸ்என் நம்பர் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. அங்கே வந்து அடிக்கடி கேட்பாங்க, அதனால் வந்து அங்கே கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கு.
கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணிக்கும் போது ஹெச்எஸ்என் பர்சன்டேஜ் டேக்ஸ் கண்ட்ரோலில் அதுலேயே கொடுத்துருவோம் கிளாசிஃபிகேஷனில். அப்போ என்ன ஆகும், பர்ச்சேஸ் இவ்வளோன்னு சொல்லி இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணாமல் பர்ச்சேஸ் இவ்வளோன்னு சொல்லி மொத்தமாக போடும்போது அதுக்கான டேக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பிரேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே பக்காவாக அது காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் என்ட்ரி போட வேண்டியதான். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும், சேல்ஸ் என்ட்ரி போடணும், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும். 4 அதுக்கப்புறம் மிச்சம். ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போகிறது, சேல்ஸ் என்ட்ரி எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கம்பெனி கிரியேட் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி எல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு நம்ம கம்பெனியோட பேர் என்ன, கம்பெனியோட பேர் என்ன, ராஜ்குரு டேப் கம்பெனி. ஓகேவா, கம்பெனியோட பேர் ராஜ்குரு டேப் கம்பெனி. நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட போகிறோம். ஃப்ரம் 1/4/2020 ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், போடுவோம். ஓகேவா, ஒரே சார். ஓகே வந்துட்டமா, ஓகே வந்துட்டேன். ஓகே வந்துட்டேன். டேலியில் முதல்ல என்னென்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும், ராஜ்குரு டேப் கம்பெனி அப்படிங்கிற பேர். கம்பெனி பேர் ராஜ்குரு டேப் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். கம்பெனி பேர் போட்டாச்சு. அட்ரஸ் போட்டுங்க 10/2. இதெல்லாம் நான் சொல்லணுங்கிறது இல்லை, நீங்களாவே போட்டுக்கணும். பிருந்தவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேத்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட்டு கண்டிப்பாக போடணும். ஸ்டேட்டு ஏன் கண்டிப்பாக போடணும், இந்த இடத்துல ஸ்டேட் ஏன் கண்டிப்பாக போடணும்னா உங்கள் டேக்ஸு சென்ட்ரல் டேக்ஸா ஐஜிஎஸ்டியா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக. பின்கோடு போட்டுங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர் போட்டுங்க 04424. இந்த மாதிரி டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ, மொபைல் நம்பர் போட்டுக்கோ, அப்போ தான் உனக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். மெயில் ஐடி போட்டுக்கோ. எந்த விஷயத்தையும் ஒமிட் பண்ணாமல் போடுங்க. ராஜா சீனிவாசன் 1972@gmail.com. இந்த மாதிரி மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி போடுங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் நம்பர் போடுங்க, www.jamin.com. இந்த மாதிரி வெப்சைட் அட்ரஸ் போடுங்க. போட்டுட்டு ஏப்ரல் 2021 டேட் போட்டு ஏப்ரல் 2020 ஏப்ரல் 2020 நீங்கள் என்ன பண்ணலாம், A20 அப்படின்னு போட்டாலும் ஏப்ரல் 2020 என்டர் கொடுத்து சேவ் பண்ணி என்டர் கொடுத்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணி நம்ம வந்து வித் இன்வென்ட்ரியா வித்தவுட் இன்வென்ட்ரியா மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி சேவ் ஆகட்டும். சேவ் ஆகிட்டு இருக்கு, வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வித் இன்வென்ட்ரியை வித்தவுட் இன்வென்ட்ரியில் போடுறோம். ஸோ அப்போ நமக்கு இன்வென்ட்ரி வேண்டாம்னா மெயின்டைன் இன்வென்ட்ரி நோ கொடுத்துருங்க. ஆனால் ஜிஎஸ்டி வேணும், எஸ் கொடுங்க. ஜிஎஸ்டி நமக்கு வேணும், எஸ் கொடுங்க. இந்த இடத்துல கம்பெனியோடைய ஜிஎஸ்டி, அதாவது ராஜ்குரு டேப் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டுருங்க. இங்கே அதோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு வாங்க மந்த்லி. அடுத்தது இங்கே எனேபிள் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன், இந்த இடத்துல வந்து எனேபிள் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் அது வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் கம்பெனி அண்ட் ஆக்டிவேட் ஜிஎஸ்டி, எனேபிள் ஜிஎஸ்டி கால்குலேஷன், கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும். ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் மூணாவது ஸ்டெப்பு, ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். கிரியேட்டில் போயிட்டு இங்கே
கிரியேட்டில் போயிட்டு ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை போயிட்டு எனேபிள் பண்ணிங்க. ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷனில் எனேபிள் பண்ணிங்க. ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷனுங்கிறது என்ன, நம்மகிட்ட வந்து எத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் ரேட் இருக்குது, ஹெச்எஸ்என் வைஸ் நீங்கள் கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். இதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குனாக்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கிளாசிஃபிகேஷனில் 5% இருக்குது, 12% இருக்குது, 18% இருக்குது, 21% இருக்குது. இந்த மாதிரி 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன் வைஸ் ஸ்கிரீனில் எடுத்துருக்கோம். என்னென்ன இருக்குது, 5, 12, 18, 28 4 இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து முதல்ல 5% ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. 5% ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கோ. ஹெச்எஸ்என் கோடு சும்மா வச்சுக்க நான் போடுறேன். நான் இது சும்மா தான் போடுறேன் ஹெச்எஸ்என் கோடு. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் டேக்ஸபிள், சேல்ஸ் டேக்ஸபிள் எதுவுமே போட வேண்டாம், நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டு நாட் அப்ளிகபிள் போட்டு டேக்ஸபிளை செலக்ட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த இடத்துல 5%. ஓகேவா? 5னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பிரிஞ்சிடும். அடுத்த டேக்ஸ் என்ன இருக்குது, 12 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12, 18, 28. அடுத்தது 12% ஐட்டம், இதுக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். 12% ஐட்டம் இதுக்கு ஒரு கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஹெச்எஸ்என் கோட் போட்டுக்கோ. போட்டுட்டு இங்கே நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இங்கே டேக்ஸபிள்ங்கிறது பண்ணிவிட்டு 12% அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது 18% ஐட்டம். 18% ஐட்டம் அதுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு போட்டுக்கோ. ஹெச்எஸ்என் கோடு போட்டு நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நாட் அப்ளிகபிள் தான் இருக்கணும். ஓகேவா? டேக்ஸ் ரேட்டு ஐஜிஎஸ்டி 18ன்னு போட்டிங்கன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அதுவாக பிரிஞ்சிடும். அடுத்தது 28% ஐட்டம் இருக்குது. 28% ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். 28% ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோடு போடுங்க. ஹெச்எஸ்என் கோடு போட்டுட்டு நாட் அப்ளிகபிள் போட்டு டேக்ஸபிள் வாங்க. டேக்ஸபிள் வந்து 28% அப்படின்னு போட்டு அதை சேவ் பண்ணுங்க. ஸோ தட் இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிடுச்சு. அப்படியே போட முடிய என்ன பண்ணணும், ஸ்டேட்டஸ் போட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன் அண்ட் ஆக்டிவேட் ஜிஎஸ்டி ஓகே ஆயிடுச்சு. அப்படியே முடிய என்ன பண்ணணும், ஓகே போட்டே வாங்க. எனேபிள் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் ஓகே, கிரியேட் ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர். ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், ஜிஎஸ்டி லெட்ஜரில் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பர்ச்சேஸாக இருந்ததுன்னா ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், ஜிஎஸ்டி லோக்கல் சேல். முதல்ல வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது பர்ச்சேஸ்க்கு கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே இருந்தபடியே போய்க்கலாம். இந்த ஆல்ட் ஜி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதில் போய்ட்டு ஆல்ட் ஜியை ப்ரெஸ் பண்ணி லெட்ஜர் அதை போய்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் மாஸ்டரில் போய்ட்டு லெட்ஜர் அப்படின்னு படிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் கீழே வரும். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ்ங்கிற எது கீழே வரும், பர்ச்சேஸ் கீழே வரும். நாட் அப்ளிகபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு, அதாவது ஜிஎஸ்டி அப்ளிகபிள், செட் ஆல்டர் டீட்டெயில்னோ டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு, வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது, கண்ட்ரோல் ஏ. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் எது கீழே வரும் அப்படின்னா இது சேல்ஸ் கீழே வரும். இது எது கீழே வரும், சேல்ஸ் கீழே வரும். செட் ஆல்டர் டீட்டெயில் வந்து நோ தான் கொடுக்கணும், ஆனால் டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்தது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, இல்லை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அந்த மாதிரி வரி வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஓசை கொடுக்கணும் நம்ம. ஸோ பர்ச்சேஸ் லெட்ஜர் வந்ததுன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயர், ரெட் அண்ட் ஃபாலோ மாதிரி ஃபாலோயர் லெட்ஜர் என்ன அப்படின்னா பர்ச்சேஸாக இருந்தால் இன்புட் சிஜிஎஸ்டி, பர்ச்சேஸாக இருந்தால் இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல். அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டியில் ஸ்டேட்டு. டேக்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், ஸ்டேட்டு, இன்டகிரேட்டட், செஸ்ன்னு இருக்குது. சென்ட்ரல்னாக்க மோடி கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு சிஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு. ஐஜிஎஸ்டி அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல் பண்ணால் இன்டகிரேட்டட் டேக்ஸு. செஸ் அப்படிங்கிறது என்னென்னா காம்பன்சேஷன் செஸ், டைம் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு சினா சென்ட்ரல், எஸ்னா ஸ்டேட். ஓகேவா? வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர்.
இது எதுக்கே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கே வரும். ரவுண்ட் ஆஃப் வந்து எதுக்கே வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கே வரும். டைப் ஆஃப் லெட்ஜரில் நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ரவுண்ட் ஆஃப் வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஏன் சார் 2 வாட்டி ரவுண்ட் ஆஃப் நாட் அப்ளிகபிள்? ரவுண்ட் ஆஃப் வந்து ஏன் 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப்ங்கிறது அது வந்து சேல்ஸ் கிடையாது. கடையில் போய் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் ஏதாவது கேட்டு பாருங்கள், 440 ரூபா 60 பைசா இருக்குது சார், எனக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் 40 பைசா கொடுக்கல, கேட்டு பாரு, கொடுக்க முடியாது அவங்களால. அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் சர்வீஸ் எதாவது பண்ண முடியுமா? ரவுண்டு சர்வீஸ் தான் பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் சர்வீஸும் பண்ண முடியாது. ரவுண்ட் ஆஃப்னு ஒரு சர்வீஸும் கிடையாது, ரவுண்ட் ஆஃப்னு ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. அப்போ சர்வீஸும் இல்லாத, ப்ராடக்ட்டும் இல்லாத, ஒரு சப்ளை இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி டேக்ஸ் பண்ண முடியும்? சப்ளை இருந்தால் தான் டேக்ஸ் பண்ண முடியும். அதனால் ரவுண்ட் ஆஃப்க்கு ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். நீங்கள் கேட்கலாம் 2 வாட்டி ஏன் நாட் அப்ளிகபிள் பண்ணணும்? நேரம் வரும்போது சொல்கிறேன். ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி பேயபிள், எஸ்ஜிஎஸ்டி பேயபிள். இந்தியன் பேங்க் 3 லட்சம் கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி பேயபிள். இதெல்லாம் ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன லெட்ஜருங்கிறத இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டாக வச்சுக்கோங்க. சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? அது இது எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோ. இந்தியன் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட். இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் அது செலக்ட் பண்ணிக்கோ. அக்கௌண்ட் நம்பர் போட்டுங்க. நீங்களாவே ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்டுங்க. 11 டிஜிட் வர மாதிரி. ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்களாவே போட்டுங்க. ஐடி, ஐபி, 5th கேரக்டர் 0, 1 2 3 4 5 6 போடுங்க. அது மாதிரி ஸ்விஃப்ட் கோடு வேண்டாம். பிரான்ச்சு, எக்மோர் பிரான்ச்சு, ஏதோ ஒரு பிரான்ச் நேம் போட்டுக்கோ. செட் ஆர்டர் செக் புக் டீட்டெயில் நீங்களாவே போட்டு எஸ் கொடுங்க. செக் புக்கு செட்டிங்கில் எஸ் கொடுத்துட்டு 101 100 அதுலேருந்து 101 100 போடாது, 101 போடுங்க. 101 101லேருந்து 101 001 அப்படி போட்டுக்கோ. 101 50 அப்படி போட்டிங்கன்னா 50 செக்கு. 101 050 மொத்தம் 50 செக்கு. இதுக்கு புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு நீங்களாவே புக் நம்பர் 1ன்னு கொடுத்து செக் நம்பர் வந்து செட் பண்ணிங்க. செக் பிரிண்டிங் எஸ் கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்க. கண்ட்ரோல் ஏ சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகி கண்ட்ரோல் ஏ. அடுத்தப்புறம் வேறு என்ன இருக்குது? ரவுண்ட் ஆஃப் போட்டாச்சு, இந்தியன் பேங்க் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இனிமேல் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட வேண்டியதான். பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது சிங்கிள் என்ட்ரி மோடு, டபுள் என்ட்ரி மோடு 2 இருக்குது. எது சிங்கிள் என்ட்ரி மோடு, எது டபுள் என்ட்ரி மோடு அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ வந்து என்ட்ரிலாம் போட்டாச்சு. நம்ம டெபிட் கிரெடிட் மோடை யூஸ் பண்ணுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி போங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் போய்ட்டு இப்போ வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடா, டபுள் என்ட்ரி மோடா? ரெண்டும் கிடையாது. இது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடு. எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த இடத்துல கார்னரில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இதில் கண்ட்ரோல் ஹெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் மோடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர், ஐட்டம் இன்வாய்ஸ் கிடையாது, 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வவுச்சர் இன்வாய்ஸ், இது வந்து அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்க அப்படின்னா இது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ங்கிறது என்னென்னா ஒரு கிரெடிட்டு மல்டிபிள் டெபிட். பர்ச்சேஸாக இருந்ததுன்னா, சேல்ஸாக இருந்ததுன்னா ஒரு டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் நம்பர் என்ன பாருங்கள். இன்வாய்ஸ் நம்பர் இப்போ வந்து டேட் பார்த்தீங்கன்னா 1/7/2020 ஞாபகம் வச்சுக்கோ. இன்வாய்ஸ் நம்பர் கால் பண்ணிடுச்சு. இது இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட். இங்கே வந்து F2 போட்டு 1/7 அப்படின்னு டேட் போட்டு இன்வாய்ஸ் நம்பர் அங்கே காப்பி பண்ணிடணும் இல்லையா? அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பார்ட்டி பேர் இல்லை, STM அன்கோ இதை காப்பி பண்ணிக்கோ. பார்ட்டி பேர் இல்லை, அதனால் கிரியேட்டில் போயிட்டு STM அன்கோ அப்படின்னு போட்டு. இது எதுக்கே வரும் இந்த STM அன்கோ அப்படின்னா சண்டி கிரெடிட் யாருக்கே வரும், சண்டி கிரெடிட் வரும். மெயின்டைன் பில் பை பில் 15 நாள் போட்டுக்கோ. யாரும் போட்டுக்கோ. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கிரெடிட் கொடுத்தாச்சு. டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இல்லை STM அன்கோக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? பேக் ஸ்பேஸ் கொடுத்து வந்தீங்கன்னா STM அன்கோவில் கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. STM அன்கோக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. அப்போ தான் இன்புட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். STM அன்கோக்கு நம்ம இப்போ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு எவ்வளவு அப்படின்னா 37,500 ரூபா. இந்த 37,500 போட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து இங்கே
கேட்கல அப்படின்னா F12 போயிட்டு மாடிஃபிகேஷன் வந்து எஸ் கொடுக்கணும். ஓகேவா? மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். அப்போ தான் கேட்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 28% ஐட்டம். இது வந்து என்டையரும் 28% ஐட்டம். 28% போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அவ்வளோதான். 48,000. இந்த 48,000 இங்கே சேவ் ஆகுது தான் பாருங்கள். அது கால்குலேட் ஆகுதா? கால்குலேட் ஆகுது. 48,000. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேக்ஸ் டீடைல் ஆர் மாடிஃபைடு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குது. ஓவர் ரைடுக்கு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஓவர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணுறேன். நான் ஏங்கிற ரீசன் தான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஓவர் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி அடுத்து ரெண்டாவது இன்வாய்ஸ் பண்ணுறேன். ரெண்டாவது இன்வாய்ஸ் 1/72/864 1/72/864 1/8 F2 போயிட்டு 1/8 போடுங்க. என்ட்ரு பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்வாய்ஸோட வேல்யூ வந்து 1,15,200 ரூபா. ரெண்டாவது இன்வாய்ஸ் ரெண்டாவது இன்வாய்ஸ் எப்படி பண்ணணும்? செகண்ட் இதை காப்பி பண்ணிக்கணும். இன்வாய்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கணும். F2 போட்டு டேட்டை ப்ரெஸ் பண்ணிக்கணும். F2 போட்டு 1/8 டேட்டை மாற்றிக்கணும். இன்வாய்ஸ் நம்பர் போட்டுங்க. இன்வாய்ஸ் நம்பரை போட்டு டேட்டா மாற்றிக்கும். பர்ச்சேஸ் வந்து SPMN கோட் தான், அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து திரும்பவும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை இது வர வேண்டாம் அப்படின்னா F12 போயிட்டு இது மாதிரி திரும்பவும் SPMN கோட் இப்படி கேட்குது இல்லையா, இந்த மாதிரி கேட்க வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே வந்து ப்ரொவைடு சப்ளை டீட்டெயில் இருக்கு இல்லையா, அது நோ கொடுத்துரு. நோ கொடுத்தா என்ன ஆகும்? கேட்காது. ஸோ SPMN கோ அப்படிங்கிறத போயிட்டு இந்த இடத்துல GST லோக்கல் பர்ச்சேஸ் எவ்வளோ லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் வந்து 90,000 28% 90,000. ஸோ 90,000 போட்டு என்ட்ரி போட்டு கிளாசிஃபிகேஷனில் 28 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்புட் CGST இன்புட் SGST போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,15,200 சேவ் ஆகிடும். மாடிஃபை கேட்கும். அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் வந்து சேவ் ஆகிடும். இதை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இன்வாய்ஸாக நீங்கள் பண்ணணும். F2 போட்டு டேட் போடணும். இன்வாய்ஸ் நம்பர் போட்டு பார்ட்டியை செலக்ட் பண்ணி GST லோக்கல் பர்ச்சேஸு அமௌண்ட்டை போட்டு 30,000 போட்டு கிளாசிஃபிகேஷன் 28% கிளாசிஃபிகேஷன் போட்டு கையோட இன்புட் CGST இன்புட் SGST போட்டு இன்புட் CGST எல்லாமே வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணணும். இந்த CGST அமௌண்ட்டு SGST அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு அமௌண்ட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் சம் ரைட்டுன்னு அர்த்தம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணும். ஓவர் ரைட் அப்படின்னு சேவ் பண்ணும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி இப்படி தான் போடணும். பர்ச்சேஸ் என்ட்ரி போடுற வரைக்கும் புரியுற வரைக்கும் இது புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் என்ட்ரி நம்ம போடலாம். பர்ச்சேஸ் என்ட்ரி புரியுதா? போட்டுடலாமா இந்த வீடியோ இருந்ததுன்னா? எஸ் சார். உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் இந்த எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போடுங்க. ஓகேவா? புது பார்ட்டி அடுத்த பார்ட்டி வரும்போது என்ன பண்ணணும்? சப்போஸ் ட்ரேட் விங்கு இது 18% ஐட்டம். இதை எப்படி போடுறது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் விங்ஸ் இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். நவம்பர் மாதம் ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறேன். இதோட முடிச்சுப்போம். F2 போயிட்டு 1/11 அங்கே போட்டு இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு இந்த இன்வாய்ஸ் நம்பரை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோ. காப்பி பண்ணுறதுக்கு Ctrl C, பேஸ்ட் பண்ண Ctrl V பேக் ஸ்பேஸ் என்டர். இது வந்து பார்ட்டி யாருன்னா SPMN கிடையாது, ட்ரேடு வின்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? இதை காப்பி பண்ணி அப்போ போய் கிரியேட் அப்படின்னு ஒரு வவுச்சர் இருக்கும். கிரியேட்டில் போயிட்டு அவனுக்குன்னு ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அவனுடைய இது போடணும், GST நம்பர் போடணும். GST நம்பர் போடுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பேக் ஸ்பேஸ் போடுங்க. இங்கே வந்துட்டு இங்கே மேலே போகிறதுக்கு பேக் ஸ்பேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா மேலே போய்டும். இங்கே வந்து Ctrl Enter கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். Ctrl Enter கொடுத்தா என்ன ஆகும்? அந்த லெட்ஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன என்ட்ரி கொடுக்கணும்? இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி? Ctrl Enter. எடிட் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி? Ctrl Enter. ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி கொடுக்கணும்? இந்த இடத்துல Ctrl Enter கொடுத்தா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி என்ட்ரு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல ரெகுலருங்கிறது கீழே GST நம்பர் கொடுக்கணும். இவனோட GST நம்பர். இந்த GST நம்பரை கொடுத்து ஒரு பேக் ஸ்பேஸ் அடிக்கணும். இல்லைன்னா பாருங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிது பாருங்கள். எதுக்கும் அதுக்கு தள்ளி நிற்கிது பார்த்தியா? ஒரு பேக் ஸ்பேஸ் அடித்து அப்புறம் என்ட்ரி பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் அழகாக சேவ் ஆகும். GST லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு போட்டு இங்கே அமௌண்ட் எவ்வளோ அதுக்கு
₹1059.25 ₹1059.25 போட்டு கிளாசிஃபிகேஷன் என்ன கிளாசிஃபிகேஷன் வந்து 18% 18% அப்படின்னு போட்டுட்டு இன்புட் ஜிஎஸ்டி என்டர். யாருப்பா மியூட் பண்ணு இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் இங்கே ரவுண்ட் ஆஃப். ஏன் ரவுண்ட் ஆஃப்? ₹1249.91 வருது, 99 பைசாலாம் வராது. அப்போ என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் போட்டுருங்க. ரவுண்ட் ஆஃப் போட்டு இந்த 91க்கு 1250 நெக்ஸ்ட் ருப்பி என்ன 1250. அப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 9 பைசா சேர்த்து வரும். சேர்த்துட்டா 1250 ஆகிடும். ரவுண்டாக 1250 ஆகிடும். இல்லை ரவுண்டாக 1249 ஆகணும் அப்படின்னா -91 பைசா போடும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு -0.91 பைசா போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதாகிடும் 1249 ஆகிடும். ஸோ ரவுண்ட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் போடலாம், டிக்ரீஸ் பண்ணியும் போடலாம். டிக்ரீஸ் பண்ணணும்னா பைசாவை மைனஸில் போடு, இன்க்ரீஸ் பண்ணணும்னா பைசாவை ப்ளஸில் போடு. எவ்வளோ பைசா அது வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறது. பர்ச்சேஸ் என்ட்ரி இப்படி தான் போடணும். பர்ச்சேஸ் என்ட்ரி இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து இது ஓரளவு ஓவர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறோம் அது பார்ப்போம். ஸோ எனக்கு நீங்கள் நாளைக்கு பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் சேல்ஸ் என்ட்ரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படியோ அதே மாதிரி தான் சேல்ஸ் என்ட்ரியும். சேல்ஸ் என்ட்ரிக்கு ஷார்ட்கட் வந்து F8. சேல்ஸ் என்ட்ரிக்கு ஷார்ட்கட் என்ன F8. F8 போட்டுருங்க. சேல்ஸ் என்ட்ரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுடலாமா? எக்ஸசைஸ் வந்து நிறைய தருவோம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் இன்வாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். எனக்கு நீங்கள் போட்டு காட்டணும், அந்த அளவுக்கு நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இன்வாய்ஸும் ரெடி பண்ணுறதுக்குள்ள எனக்கு தாவு தீர்ந்து போடுங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எனக்கு இது கொடுக்கணும். சேல்ஸ் வித்தவுட் இன்வென்ட்ரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் நம்ம போட்ட மாதிரியே சேல்ஸும் போட போகிறோம். சேல்ஸும் நம்ம போட போகிறோம். எனேபிள் ஆகலை, அதான் வெயிட் பண்ணுறேன். எனேபிள் ஆகலை, வெயிட் பண்ணுறேன். இந்த செப்டம்பர் வச்சே நான் என்ட்ரி போட்டு காட்டுறேன். செப்டம்பர் என்ட்ரியே போடுறேன். பட் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட்கி இங்கே செப்டம்பர்னு போட்டு 1/9/2020. ஓகேவா? டேட்டை மாற்றிக்கோ, ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுக்கோ. பார்ட்டி வந்து யார், பார்ட்டி யார் அப்படின்னு பாருங்க. இது ஆஃப்ல இருக்கு வரட்டும். பர்ச்சேஸ் செஞ்சு போதுன்னு நினைக்கிறேன்.